ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா XY யூரோ அடுத்து BTC இது மூணுத்தோட அவுட்லுக் தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்மளோட சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங், அதாவதுனா ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் ரிலேட்டடாகவும் அடுத்து வந்து கிரிப்டோவில் ஏர்ட்ராப் எப்படி அட்டன் பண்ணுறது அப்படிங்கிற ரிலேட்டடாகவும் நம்ம வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ அவுட்லுக்கை பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிஎக்ஸ்ஒய்லேருந்து ஆரம்பிக்கிறேன். டிஎக்ஸ்ஒய் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி சார்ட்டுக்கு போய்ப்போம். மந்த்லியில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஜூலையில் வச்ச லோவை எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து உள்ளே நல்ல ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்து க்ளோஸ் வச்சுருக்கான். ஓகேவா? இந்த ரிஜெக்ஷனுக்கு 50% வருவான் அப்படிங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. நான் வந்து 4 ஹவர் அதாவது 4 ஹவர் கேண்டில் நான் சாரி 1 மந்த்லியோட கேண்டில் நான் 4 ஹவரில் ரீட் பண்ணுவேன். ஓகேவா? அப்படி பார்த்தா ஃபஸ்ட் வீக் முடிஞ்சிட்டு, சரியா? ஃபஸ்ட் வீக் வந்து இந்த இடத்துல ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 50%க்கு மேலே முடிஞ்சிட்டு, சாரி 50 இல்லை, அந்த வீக்கோட 50. ஓகேவா? இப்படி பார்க்குறப்ப நான் ஃபஸ்ட் மந்த் அக்குமுலேஷன், செகண்ட் மந்த் மேனிப்புலேஷன், தேர்ட் மந்த் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்குறேன். இப்போ வந்து அக்குமுலேஷன் முடிஞ்சிட்டு அடுத்து வந்து மேனிப்புலேட் பண்ணணும். மேனிப்புலேஷன் நம்ம புல்லிஷாக இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் மேனிப்புலேஷன் கீழே நடக்கணும். இப்படி கீழே நடக்கணும் அப்படின்னா இந்த லோவை வந்து அவன் எடுக்கணும். இந்த லோவை எடுத்ததுக்கப்புறம் கீழே சப்போர்ட் பண்ணுற மாதிரி பிடிஆரை இருக்கா அப்படிங்கிறத ஃபைன் பண்ணுவேன். நான் மோஸ்ட்லி மந்த்லி கேண்டிலுக்கு பார்க்குறப்ப நான் யூஸ் பண்ணுறது வீக்லி. டேயில் பிடிஆரை இருக்கா, அடுத்து வந்து வீக்லியில் பிடிஆரை இருக்கா அப்படின்னு பார்ப்பேன். டேயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு எஃப்இஜி இருக்குது, இந்த இடத்துல ஒரு ஆர்டர் பிளாக்கும் இருக்குது. பாருங்கள், இது ஒரு ஆர்டர் பிளாக் உள்ள வந்து ஒரு ஆர்டர் பிளாக் உள்ள ஒரு ஐஎஃப்இஜி எஃப்இஜி இந்த அளவுக்கு இது பண்ணி இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து டோட்டல் சூப் நடக்கணும். இதை ஸ்வீப் பண்ணி உள்ளே க்ளோஸ் வைக்கிறான் அப்படிங்கிற பட்சத்தில் நான் வந்து டிஎக்ஸ்ஒய் இவ்வளோ தூரம் பைஸ் ஆகும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்ப்பேன். ஓகேவா? ஓகே, இப்போ நம்மளோட வீக்லி பேஸ் வந்து பியரிஷ் அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு அதை வந்து நான் வீக்லியில் இன்னும் போய் கன்ஃபார்ம் பண்ணுவேன். அதாவது வீக்லியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம், அதாவது போன வாரம் வந்து ஒரு இன்சைட் பாரில் முடிஞ்சிருக்கு. அதுக்கு முன்னாடி வாரம் வந்து ஒரு நல்ல ஒரு ரேஞ்சாக இருக்குது. ஸோ இந்த வாரம் வந்து இது கீழே வரணும். இது கீழே வந்து ஸ்வீப் பண்ணி மேலே க்ளோஸ் வைக்கணும். சரி, இந்த இடத்துல கீ லெவலில் வந்து எங்கே அலைன் ஆகுது அப்படிங்கிற பார்த்தோன்னா கரெக்டாக வந்து இதோட 50% போட்டிங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இது முடியும் மார்க்கெட் வரதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது என்னோட ஒரு சப்ஷன். சரி, இப்போ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இது வந்து முழுக்க நான் அனலைஸ் பண்ணுறது மட்டும்தான், சரியா? இதை வந்து உங்களோட இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாமே தவிர இதை வந்து பிளைண்டாக நம்பக்கூடாது. உங்களுக்குன்னு ஒரு ஓன் மாடல் இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு தனி இது இருக்கும். அதை வந்து இதில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதனால் இதை மட்டுமே நம்பாதீங்க. உங்களோட விஷயத்தில் இதை ஒரு சதவீதமாக வச்சுக்கோங்க, சரியா? ஓகே, இப்போ அதே மாதிரி நான் வீக்லிக்கு யூஸ் பண்ணுறது 1 ஹவர். 1 ஹவரில் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நல்ல ஒரு இது கொடுத்துருக்கான். செல் சைடு வந்து மார்க்கெட் மூவ் பண்ணியிருக்கான், நல்லாவே தெரியும். இப்படி வந்து நல்ல ஒரு லோவரில் வச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்கான். சரி, இந்த இடத்துல ஸ்வீப் பண்ணான். ஸோ இந்த இடத்துல ரேஞ்ச் இந்த முடிச்சுட்டு திரும்பி, அதாவது இப்போ 1 ஹவரில் பார்க்குறப்ப நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா இந்த வாரம் இந்த ஹையை எடுத்துகிட்டு மார்க்கெட் கீழே இறக்குவான் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்குறேன். அதை நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் என்னன்னு. ஓகேவா? என்னோடது பியரிஷ் தான் இந்த வாரம். என்னோடது இப்போ நம்ம டிஎக்ஸ்ஒய் பியரிஷ் பார்க்குறோம் அப்படின்னா யூரோ வந்து நம்ம புல்லிஷ் பார்க்கணும். ஓகேவா? நம்ம யூரோக்கு போய்ப்போம். யூரோவில் மந்த்லி சார்ட், மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்து க்ளோஸ் வச்சுருக்கான். அதே மாதிரி இந்த இதோட 50% வரணும். அந்த இடத்துல ஏதாச்சும் கீ லெவல் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். மந்த்லி அப்படின்னா 4 ஹவர். 4 ஹவரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கீ லெவல் அப்படிங்கிறது இங்கே இருக்குது. ஆனால் மார்க்கெட் இவ்வளோ தூரம் பைஸ் ஆவானா அப்படிங்கிறது தெரியல. அதையுமே ஒரு இது இருக்குது. அதாவது லாஸ்ட்டாக நடக்கிற மேனிப்புலேஷன் ஒரு 2 to 2.4 கீ லெவல் வரும். இப்போ நான் வந்து மேனிப்புலேஷன் வந்து இது முடியும் எதிர்பார்க்குறேன்னு வச்சுப்போம்.
ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இந்த லோ முடியும் எதிர்பார்க்குறேன். 2 to 2.5 இந்த ரேஞ்சுக்குள்ளே வருது. ஸோ என்னோட மேனிப்புலேஷன் லெக் நான் எதிர்பார்க்கறது இவ்வளோ தூரம். இவ்வளோ தூரம் இருக்குது தான் என்னோட மேனிப்புலேஷன் லெக். அதாவது மார்க்கெட் வந்து இந்த லோ வந்து எடுக்கிறான் அப்படிங்கிற பட்சத்தில் என்னோட மேனிப்புலேஷன் லெக் வந்து இவ்வளோ தூரம் இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒரு அசப்ஷன். ஓகேவா? இதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்த வீக்லி அதே மாதிரி இந்த வாரம் அதாவது டிஎக்ஸ்எல் எப்படி அதில் இன்சைட் பாரோ அதே மாதிரி இதில் ஒரு இன்சைட் பார் வச்சுருக்கான். இதோட ஹைஸ் வந்து எடுக்கணும். ஹைஸை எடுத்துகிட்டு மார்க்கெட் திரும்பணும். ஓகேவா? இது வந்து நம்ம 1 ஹவரில் ரீட் பண்ணலாம். 1 ஹவரில் வந்து நான் எதிர்பார்க்கறது இந்த ஹைஸ். இந்த ஹைஸ்க்கு போகிறதுக்கு நான் இந்த லோஸை எடுத்துகிட்டு மார்க்கெட் போனால் நல்லாயிருக்கும் நான் பார்க்குறேன். ஏன்னா அப்படின்னா அதாவது இப்போ வந்து என்னென்னா யூஎஸ் மார்க்கெட் வந்து ஷட். ஓகேவா? கிட்டத்தட்ட எப்போ வந்து எல்லா நியூஸஸும் வரும் அப்படிங்கிறது தெரியல. அதே மாதிரி போன வாரம் வர வேண்டிய நான் ஃபார்ம் பேரோவில் இந்த வாரம் மாற்றி வச்சுருக்காங்க. ஆனால் இன்னும் டேட் அண்ட் டைம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை. சரி, அப்போ உங்களுக்கு கேட்கலாம், என்னடா October 10 போட்டிருக்கானே அப்படின்னு. மோஸ்ட்லி வந்து வெள்ளிக்கிழமை தான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அதனால் இதில் வந்து டேட்டா போட்டாங்க. சப்போஸ் இதில் வந்து ஏதாச்சும் இது பண்ணி மண்டே இந்த 3 நாளில் வந்து ஏதாச்சும் வந்து அவங்க பேசி இந்த ஷடனை வந்து நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னா அடுத்தடுத்து இதில் வந்து நியூஸஸ் வர ஆரம்பிச்சிடும். ஓகேவா? அது முடியுமே வந்து என்னென்னா மார்க்கெட் வந்து ரொம்பவே பொறுமையாக தான் மூவ்மெண்ட் கொடுக்கும். ஆனால் ரொம்பவே பொறுமையாக தான். இப்போ வந்து என்னென்னா இங்கே வந்து எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னா அரைச்சி எடுத்துகிட்டு தான் மார்க்கெட் மூவ் பண்ணுவானே. அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் இவ்வளோ தூரம் மார்க்கெட் மூவ்மெண்ட் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது. மோஸ்ட்லி எதிர்பார்க்கறது இவ்வளோ பெரிய மூவ் வந்து கிடைக்கிறது தான். மோஸ்ட்லி இந்த ஹைஸ் முடியும் எதிர்பார்க்கலாம். நான் பயாஸ் பார்க்கறதுனால இந்த ஹைஸ் முடியும் எதிர்பார்க்கலாம். மார்க்கெட் வந்து ரொம்பவே பொறுமையாக தான் மூவ்மெண்ட் கொடுக்குமே. அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்னன்னு. ஓகேவா? ஓகே. அடுத்து நம்ம வந்து பிடிசி பார்ப்போம். பிடிசி வந்து ஆல் டைம் ஹைஸில் இருக்குங்க. பிடிசி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பெரிய ஆல் டைம், சாரி பெரிய இல்லை, நான் ஏன் அப்படி சொன்னேன் எனக்கு தெரியல. எதனா அந்த பிட்காயின் டாமினன்ஸில் பிடிசி வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து ஒரு ஆல் டைம் ஹையை நோக்கி போயிட்டுருக்கு. இன்னும் ஆல் டைம் ஹை இங்கே இருக்குது, இங்கே ட்ராவல் ஆகிட்டுருக்கு. இந்த வீக் வந்து எப்படி முடியுது அப்படிங்கிறத பொறுத்து தான் முடிவு. அதாவதுன்னா இன்னொரு 21 ஹவர்ஸ் இருக்குது. அது எப்படி அப்படிங்கிறத சப்போஸ் இங்கே க்ளோஸ் வச்சுட்டு அப்படின்னா நம்ம அடுத்து வந்து இப்படி போயிட்டு கீழே வருமா அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்த வீக் வந்து மேலே க்ளோஸ். ஆனால் மோஸ்ட்லி வந்து என்னென்னா இவ்வளோ தூரம் போயிட்டு கீழே இறக்கிட்டான் ஒரு ரிஜெக்ஷன் மாதிரி கொடுக்கும். சப்போஸ் இதுக்கெல்லாம் கீழே வந்துட்டு இது கீழே வர்றது கொஞ்சம் டவுட். சப்போஸ் இது கீழே வந்து க்ளோஸ் வச்சுட்டோம் அப்படின்னா திரும்பி இங்கே வந்து இங்கே உள்ள ஏதாச்சும் ஒரு எஃப்இஜியில் மிட்டிகேஷன் பண்ணி இந்த ஆர்டர் பிளாக்ல மிட்டிகேஷன் பண்ணி திரும்பி மேலே போக வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? என்னோட இது நெக்ஸ்ட் வீக் அப்படிங்கிறது இதில் வந்து புல்லிஷ் தான். அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எந்த இடத்துலேருந்து மார்க்கெட் மூவ் பண்ணுறோம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் பிடிசியில் என்னோடது